வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்குற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. இன்றைக்கி என்ன வீடியோ வாங்க பார்ப்போம். நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சரவணா ஸ்டோர் போயிருந்தேன். முக்கியமாக தேவையானது ஆசையும் கூட, அதை வாங்கலான்னு போயிருந்தேன். அப்போது வெயிலுக்கு கட்டுறதுக்கு நல்ல அந்த வேர்வை இழுக்கிற மாதிரி புடவை வேணும் அப்படின்னு சொன்ன உடனே, நாராயணன் நீ 2 புடவை எடுத்துக்குமா, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 புடவை வாங்கி கொடுத்தேன். இந்த பார்டரெல்லாம் ஜருகை இல்லாமல் நூல்லையே இருந்துச்சு. அப்போ நம்மளுக்கு அயன் பண்ண தேவையில்லை, கஞ்சியும் போட தேவையில்லை அப்படின்னாங்க. அதனால் 2 புடவை எடுத்தேன். உண்மையிலே நல்லா இருந்துச்சு. விலை ஒரு புடவை 665பா. நல்லா இருந்துச்சு. 2 ஒரே டிசைனில் எடுத்துட்டேன், கலர் மட்டும் வேறு. அப்புறம் அடுப்புக்கு இந்த கம்பி மேலே வைக்கிற கம்பி ஒரு மாதிரி அந்த இத்து போச்சு, ரொம்ப வருஷமாச்சு. அதனால் அதை எடுத்துகிட்டு போய் அந்த அளவு பார்த்து வாங்கினேன். அந்த உள்ளே இருக்கிற அளவு பாத்திரம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதாவது சின்ன பாத்திரம் வைக்க முடியலை. இந்த 2 பக்கம் இருக்கிற கம்பி இந்த விரல் வச்சு காட்டுறேன் இல்லையா, அது அந்த ஸ்டவ் ஓட்டைக்கு சரியாக இருந்தால் தான். 2-3 வாட்டி வாங்கி செட் ஆகாமல் கொடுத்துட்டேன் பக்கத்து கடையிலேயும். அதுக்கப்புறம் பாத்திர ஸ்டாண்டு ரொம்ப நாளாக எனக்கு ஆசை. எதுக்கு அப்படின்னா, பாத்திரத்தை கழுவின உடனே அப்படியே ஸ்டாண்டில் வச்சிடணும், தண்ணி அது பாட்டுக்கு வடிஞ்சிடணும். கீழே வச்சுட்டு திருப்பி எடுத்து வைக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு வேலை அதிக மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த கிச்சனுக்கிட்ட வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு பொருள் வைக்க, அதையும் வாங்கிட்டு இப்போ அடுப்புக்கு போட்டு பார்த்தேன், நல்லா இருக்குது. ஆனால் சின்ன பாத்திரம் வைக்க முடியலை. இது மேலே வைக்கிறதுக்கு கம்பி இருக்குல்ல, அதை 2 வாங்கி வச்சுருக்கேன். அதனால் பரவாயில்ல. ஆனால் அப்பா அப்பப்போ சுடு தண்ணி ஏதாவது காய வைக்கணும்னா இன்னொரு ஸ்டாண்டை எடுத்து மேலே வச்சு நான் தண்ணி காய வைக்கணுமா அப்படின்னு சங்கடப்பட்டார். இந்த அடுப்பு வாங்கி 35 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் இதுக்கு தகுந்த மாதிரி இப்போ கிடைக்கிறது கஷ்டம்தான். அப்புறம் ஓட்டு போடுறதுக்காக மகன் வீட்டிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க கூட கொஞ்சம் ஜாலியாக பேசினேன். போகும்போது மேக்கப் போடுறதுக்கு தண்ணி அடிச்சு விட்டு மேலே துணி போட்டுருவாங்க. தண்ணி அடிச்சு இது பண்ணிடுவாங்க. என்ன பண்ணுவார், அவர் மேக்கப் தான் போட போகிறாங்க. இப்படியே இருந்துட்டு பார்ப்பாரு, என்ன சார் இருங்க சார் எல்லாருக்கும் போடணுங்களா, தண்ணி அடிச்சுட்டு வந்து வேணுமே பண்ணுவார். தண்ணி எப்படி கட்டுவாங்க சார், கொஞ்சம் வேற அதுக்கப்புறம் வரும்போதே நான் ட்ரில்லிங் மிஷின் கொண்டு வர சொன்னேன். ஏற்கனவே இருக்கிற அந்த ஆணி அடித்த ஹோல்ஸ் பக்கத்தில் ஒரு ஹோல்ஸ் போட்டு புது ஸ்டாண்டை மாட்டிடலாம் அப்படின்னு அந்த பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். இதில் ஒரு பெரிய காமெடி நடந்துச்சு, நீங்களே பாருங்கள். வெளியெல்லாம் தேடுறேன், இதை கடலமாவு நினச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாரு. நான் அது எப்படி போகும் விட்டுட்டேன். இது நல்லா பார்த்துக்கோங்க. இது நானே கடலமாவுன்னு சொல்ல தெரிய விட்டேன். இது சந்தன பவுடர். இது சாமிக்காக வாங்கினது. இதை என்ன பண்ணிட்டாரு எங்கள் ஆத்துக்காரு, கடலை மாவுன்னு சொல்லி அப்புறமா பஜ்ஜி செய்வோம் இதை நிறைய வாங்கி வச்சிருக்கேன் சொல்லி சந்தன பஜ்ஜி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டாரு. நானும் வெளியெல்லாம் தேடி பார்த்துட்டு என்ன பண்ணிட்டேன், திருப்பி போய் ஒரு டப்பா வாங்கிட்டு சாமி வேலையை முடிச்சிட்டேன். 3 நாளாக இதே யோசனை இருக்குடா, அது எப்படி போகும், வீட்டுக்குள்ளே யாரும் வரலையே அப்படின்னு. அப்புறமா பார்த்தா ஃப்ரிட்ஜுக்குள்ளே நல்லா தள்ளி வச்சுருக்கேன். ஆனால் 2 முன்னாடி சொல்கிறாரு, பஜ்ஜி சுடு, சாயங்காலத்தில் வேணா பஜ்ஜி வச்சு சுடலாம்லான்னு. உங்கள் மேலே தான் தப்பு, சந்தன பஜ்ஜி செஞ்சுருக்கலாம். என்ன நீங்கள் வெள்ளிக்கிழமை அதுமாவது செஞ்சுருக்கலாம் கேட்டிருக்காரு. வெள்ளிக்கிழமை சந்தன பஜ்ஜி வெள்ளிக்கிழமை சாப்பிட்டா நல்லது. இன்னைக்கு தான் வெள்ளிக்கிழமை செஞ்சு தரேன். ஏற்கனவே ஒரு பல்லு இல்லாமல் இருக்காரு பாவம், பிள்ளை பிறந்திருக்கு பாரு, நல்ல மருமக நல்ல மகன். வெங்காயம் வச்சு செய்யலாம்ல, வெங்காயம் சந்தன பஜ்ஜி. நானு இவ்வளவு இருக்குல்ல பரவாயில்ல, அம்மா நீ தானே சொன்னது சந்தன பவுடர்னு டப்பாவில் போட்டு வைக்கணும். அப்புறம் கண்டுபிடிச்சு எடுத்தாச்சு. இல்ல உண்மையில சுற்றுவேன், எல்லாரையும் சுற்றுவேன். ஆமா சுற்றுவேன். அப்புறம் பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஸ்டாண்டை எடுக்கலாம்னா எடுக்கவே முடியல. அவன் எடுக்கிறேன்னு தான் சொன்னான், நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் ஏமா விடுமா, வயசாகி போனாலும் எதையாவது அடம் பிடிச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு பிடிச்சி திட்டினான். எனக்கு என்னென்னா
முந்தி மாதிரி நிறைய வேலை செய்ய முடியல. எடுத்தது அந்தந்த இடத்துல வச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமே, நம்ம கொஞ்சம் வேலையை நிறையா செய்யலாம், டைம் கொஞ்சம் நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டாண்டெல்லாம் வாங்கிட்டு வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் உண்மையிலேயே இதையெல்லாம் வச்சதுக்கப்புறம் எனக்கு ஈஸியாக இருக்குது. உடனே பாத்திரத்தை கழுவி வைக்கிறேன். அப்புறம் வந்து மனசுக்குள்ளே கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. கிச்சனை வந்து பார்க்கும்போது பெருசாக ஒன்றும் வேலை இல்லை, சமைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. ஆனால் பழைய ஸ்டாண்டையும் நான் வந்து வேண்டாம் அப்படின்னு வைக்கல, அதுவும் தேவைப்படுது. முன்னாடி இருந்தவங்க தொங்க போடுறதுக்கு செய்கிறதுக்கு அங்கங்கே ஆணி அடித்து வச்சுருந்தாங்க, அதனால் எனக்கு தேவைப்படலை. அளவு பார்த்து அடிச்சிருப்பா, நான் பின்னாடி ஸ்டாண்டு மாட்டிக்கிறேன் அப்படின்னு. பொண்ணு மாதிரி காப்பி எடுத்துகிட்டு வாங்கன்னு கிட்ட இங்கே பாருங்கள். கால் கோலம் கால் தெரியல. பிள்ளைங்க வந்தாவே எனக்கு உண்மையிலே ரொம்ப ஜாலியாக இருக்கும்ப்பா. எனக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்துப்பாங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் நடந்துப்பேன். வயசுதான் 60, மனசுக்குள்ளே 20 மாதிரி நினப்பு அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. பிள்ளைய கூட ஜாலியாக இருந்தால் தானே நல்லது. அவங்க ஓட்டு போட்டுட்டு கிளம்புன உடனே மறுநாள் எங்கள் வேலையை ஆரம்பித்தோம். எங்கள் வீட்டுக்காரர் நானும் சேர்ந்து இந்த ஸ்டாண்டு மாட்டுறது, அப்புறம் அந்த காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு அந்த இடத்துல பேப்பரை போடுறது, அவன் ஹோல்ஸு போட்டு போயிட்டால அதில் வந்து கட்டையை வச்சு அடித்து அதில் ஒரு ஆணியை வச்சு அந்த ஸ்டாண்டை மாட்டுறதுக்காக எங்கள் வீட்டில் ஹெல்ப் பண்ணார். வாங்கிட்டு வரும்போது என்னைய செம்ம திட்டினார். எவ்வளவு இருந்தாலும் பற்ற மாட்டேங்குது, இப்போ 3 பேர் தானே இருக்கோம், இவ்வளவு தேவையா அப்படின்னாரு. ஆனால் பிள்ளைங்க வரும்போது பாத்திரமெல்லாம் தேவைப்படுதில்ல, அப்பப்போ நம்ம எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டா இருக்க முடியும். அப்படியே சமாளிச்சிட்டேன். உண்மையிலேயே அவர் சொன்னது கரெக்டு தான்ப்பா. ஏன்னா 5 பேர் இருக்கும்போது இவ்வளவு பெரிய வீடும் இல்லை, இவ்வளவு பாத்திரமும் இல்லை. கல்யாணம் பண்ணி மருமக கூட இருக்கும்போது இவ்வளவு பாத்திரம் இல்லை, ஆனால் இப்போ இவ்வளவு பாத்திரம் தேவைப்படுது. இதுக்காக தெப்பா அன்னைக்கே பெரியவங்க ஆசைக்கு அளவில்லைன்னு சொன்னாங்க போல். ஆனால் இதெல்லாம் தேவைன்னு தோணுது. இப்போ இந்த இடமெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. அடுப்புக்கும் அந்த ஸ்டாண்டை மாட்டியாச்சா, அதை மேலே வைக்கிற அந்த தட்டை. அப்புறம் இந்த ஸ்டாண்டில் வந்து இந்த கீழே இருக்கிற பொருளை இன்னொரு வயர் கூடையில் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிகிட்ருக்கேன். கீழே அப்படியே சுத்தமாக இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ண நல்லாயிருக்கும். இப்போ இந்த புது ஸ்டாண்டு மாட்டிட்டு அந்த பக்கம் அந்த 2 பழைய ஸ்டாண்டை மாட்டிட்டேன். இப்போ குக்கரு மேலே வச்சாச்சு, பொருளெல்லாம் வச்சுருக்கோம். இன்றைக்கி வந்து 2 கடாயவே மேலே வச்சிட்டார் எங்கள் வீட்டில். நிம்மதியாக இருக்குது. கீழே குடம் மட்டும் இருக்கட்டும், டக்குன்னு பெருக்கிறதுக்கு மொழுகிறதுக்கு உனக்கும் வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ நல்லா இருக்குது அப்படின்னாரு. வாங்கிட்டு வந்த அன்றைக்கி என்ன திட்டுனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, இப்படி திட்டும்போதே இப்படி வாங்குறிய, திட்டாமல் இருந்தால் இன்னும் என்னென்ன வாங்குவானார். அதுவும் சரித்தேன் அப்படின்ட்டு ஓரளவுக்கு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிட்டோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.